ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சக்திவேல் கிட்ட அவங்க சொந்தக்கார ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன சக்திவேல் இந்த மாதிரி குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் பையனுக்கு ஆனால் பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு உன் வீட்டு சம்மந்தி பார்த்தீங்கன்னா மொய் எழுதுறதால பணத்தை எடுத்து எப்படி எப்படி பதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேல் பார்த்தீங்கன்னா போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சும்மா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க ஒண்ணும் திருந்தலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்க பாக்கியம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்றாங்க. இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அப்பவே சொன்னாங்க எல்லாரும் இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் யார் பேச்சும் கேட்காம இந்த பொண்ண கட்டணும்னு சொல்லிட்டு என்னோட பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சு தாலி கட்டின கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, இவரு இந்த மாரி வேலை பார்த்துன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் சொல்றாங்க. அங்க முத்துவேல் வந்துட்டு, "டேய் என்னடா ஆச்சு சக்திவேல்?" அப்படின்றாங்க. "ஆமாண்ணே நீங்க எவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னீங்க இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு. நான் தான் கேட்காம இந்த பொண்ண குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பணத்த எடுத்து மறைச்சு மறைச்சு வச்சுன்னு இருக்காருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. அத கேட்ட பாக்கியம் பார்த்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என் புருஷன் மேல என்ன நீங்க திருட்டு பழி போட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, உங்க பொண்ணு கழுத்துல எங்க பையன் தாலி கட்டிட்டான். எங்க குடும்பத்துல உங்க பொண்ணு வாழணுமா, வாழக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன என் பொண்ண வச்சு மிரட்டுறீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்றாங்க. "டேய் குமாரு பொண்ண கூட்டின்னு கிளம்புடா நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. குமாரும் பார்த்தீங்கன்னா சுடரோட கைய பிடிச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா சுடரு சுடருன்றாங்க. என்ன நம்ம அவசரப்பட்டு இந்த குடும்பத்துக்கு நம்ம பொண்ண குடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியம் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்பத்தா பார்த்தீங்கன்னா, அப்பவே இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி தலப்பாடா அடிச்சுக்கினேன். இப்ப என்ன தாலி கட்டிட்டு பின்னாடி என்ன பண்றது? எப்படியோ ஒண்ணு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா யோசிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.